தமிழ்நாட்டில் பிறப்பது மட்டுமல்லாமல் தமிழ் பேசும் தாய் தந்தையருக்கு பிறந்து விட்டால் மட்டும் ஒருவர் தமிழன் என்று மாறுதட்டி கொள்ள முடியாதுன்னு நான் அடிக்கடி சொல்றேன். தமிழனாக பிறந்த அத்தனை பேருக்கும் பெருமை என்னன்னா திருக்குறள். அந்த திருக்குறள்ல மொத்தத்தையும் ஒரு முறையாவது படிக்கணும். ஒரு ஸ்கூல் ஃபைனல் தாண்டினவங்க அதை ஒரு முறையாவது படிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லது அந்த திருக்குறள்ல உள்ள அதிகாரத்தையாவது கொஞ்சம் ஞாபகம் பேர் நினைவு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்த இல்வாழ்க்கை வாழ்க்கை துணையாளர் மக்கட்பேறு அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை கூறுதல் செய்தல் நடுநிலைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பிறனில் விழையாமை பொறையுடைமை அழுக்காராமை வெவ்காமை புறங்குறாமை பயனில சொல்லாமை தீவினை அச்சம் ஒப்புர வருதல் ஈகை புகழ் அருளுடைமை புலால் மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை நிலையாமை துறவு மெய்யுணுதல் அவாறுத்தல் ஊழ். 38 அதிகாரம் அறத்துப்பால் நான் சொல்லிட்டேன். இது போல அதுல மனப்பாடம் பண்ணியோ அதை படிச்சு வெளியே பேசுறதுதான் நம்மளுடைய தலையாய பெருமை. அதை விட்டுட்டு நாம் தமிழர்னு சொல்லிக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை. முதல்ல திருக்குறளை படிங்க.